துடிக்குது மனசு. அடுத்ததான் நம்ம சந்திக்க போறது இன்னொரு சாதனை பெண் டாக்டர் ரிபப்ளிகா ஸ்ரீதர் அவங்கள. இவங்க பாலியேட்டிவ் கேர் என்கிற ஆதரவு மருத்துவ சிகிச்சை இதுல ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய நண்பர்கள் அல்லது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் முற்றிய புற்றுநோய், HIV, ஸ்ட்ரோக் போன்ற உயிரை குடிக்கும் நோய்களுடன் போராடுவதை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்களுக்கு ஒவ்வொரு நொடியும் வாழ்க்கை என்பது வலியும் வேதனையும் தான். பாலியேட்டிவ் கேர் என்பது வலியின் தீவிரத்தன்மையை குறைக்க உதவும் ஒரு மருத்துவ முறையாகும். நோயாளியின் வேதனையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நோயாளிக்கு வலியே இல்லாமல் செய்யும் சிகிச்சைக்கு ஆதரவு மருத்துவ சிகிச்சை பாலியேட்டிவ் கேர் என்று பெயர். பாலியேட்டிவ் கேர்ன்றது இப்ப புதுசா வந்திருக்கிற ஒரு மருத்துவ ரீதி. அது ஏன்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து அது வெறும் கவுன்சிலிங் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது ஒரு புது விதமான மருத்துவ ஸ்பெஷாலிட்டி. இது எப்படின்னா குணப்படுத்த முடியாத இருக்கிற பேஷண்ட்ஸ், அதாவது பியாண்ட் கியூரேட்டிவ் ஸ்டேட் சொல்லுவோம், அவங்களுக்கு வந்து வாழ்க்கை தரத்தை வந்து இந்த பாலியேட்டிவ் கேர் மூலியமா உயர்த்துறது. அவங்களுக்கு இருக்கிற வலி, அவங்களுக்கு இருக்கிற மற்ற வேதனைகள், இதுல வந்து முக்கியமா வந்து கேன்சர் ஒரு முக்கியமான ஒரு துறை. கேன்சர்ல இருக்கிறவங்களுக்கு பாலியேட்டிவ் கேர் கொடுக்கறதுனால அவங்களோட வலி, வேதனை, மற்ற அந்த வியாதி முத்தி போன நிலையில இருக்கிற கண்டிஷன்ஸ், இப்போ நீங்க வயிறுல புற்றுநோய் இருக்குன்னா அதுக்கு கண்டினியூஸா வாந்தி வரும், அதுக்கு கொடுக்குற சிகிச்சை தான் பாலியேட்டிவ் கேர். மற்ற வியாதிகள் வந்து பக்கவாதம் இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு நரம்பு ரீதியா இருக்கிறதுனால வலி வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது முழுமையான ஒரு வலி நிவாரணமும் கூடவே வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது, பேஷண்ட்ஸோட வாழ்க்கை தரத்தை வந்து நம்ம உயர்த்தி அதை வந்து சப்போர்ட்டிவ் கேர் அண்ட் பாலியேட்டிவ் கேர் சொல்லுவோம். இது வந்து பியாண்ட் கியூரேட்டிவ் கேர் அண்ட் லைஃப் லிமிட்டிங். அதாவது எல்லா டாக்டர்ஸும் வந்து இது டெர்மினல் ஸ்டேஜ், அதாவது இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது மட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. கேன்சர் ட்ரீட்மெண்ட்டோ இல்ல மற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கே வந்து இப்ப கேன்சர் அப்படி புற்றுநோய் அப்படின்னு கேட்டாலே பேஷண்ட்ஸ் ரொம்ப அதறி போறாங்க, ஃபேமிலி ரொம்ப டிஸ்ட்ரெஸ் ஆயிடுது. ஸோ பாலியேட்டிவ் கேர் மூலியமா நாங்க வந்து இதுக்கு சிறப்பு கம்யூனிகேஷன் கவுன்சிலிங் கத்துக்கிட்டதுனால கண்டிப்பா அந்த ஃபேமிலிக்கும் அந்த பேஷண்ட்டுக்கும் எப்படி இது என்ன ட்ரீட்மெண்ட், என்ன நடக்க போகுது அப்படின்றதுக்கு அவங்களுக்கு தெளிவா விலாவரியா கொடுத்ததுனால பாலியேட்டிவ் கேருக்கு வந்து சிகிச்சைப்பட்ட பேஷண்ட்டுக்கும் பாலியேட்டிவ் கேர் இல்லாத சிகிச்சைப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கும் நிறைய, அதாவது அவங்க வரும்போது டிஸ்ட்ரெஸ் சொல்லுவோம், ஒன்னும் எங்க போறது தெரியாது, உளைச்சல், கண்டிப்பா மன உளைச்சல் அவங்க பேஷண்ட்டுக்கு மட்டும் இல்ல ஃபேமிலிக்கும் சேர்ந்து இருக்கும். அதாவது ஒரு நிர்கதியா இருக்கும் அப்படின்னு பேஷண்ட் சொல்லுவாங்க. கரெக்டான வார்த்தை அதுதான். நாங்க என்ன பண்றது தெரியல டாக்டர், எங்க போறது தெரியல, அவர் வழியில பாக்குறது துடிக்கிறது கஷ்டமா இருக்கு, அவரை பாத்துக்கவும் முடியல, பேஷண்டோட ஃபேமிலியும் டிஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. பாலியேட்டிவ் கேர் இதுல நீங்க என்னென்னலாம் கடைபிடிக்கிறீங்க? பாலியேட்டிவ் கேர் வந்து ஆக்சுவலி ஒரு டாக்டர் மட்டும் அதுல கிடையாது, ஒரு கம்ப்ளீட்டான டீம் ஒர்க். ஏன்னா நர்ஸுக்கு வந்து முக்கியமா நிறைய வேலை இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்டும் குறைஞ்சு போயிடும், அவங்க எந்திரிச்சு நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் வியாதி முத்த அவங்கனால அவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி சொல்லுவோம் ADL, அவங்க வந்து குளிக்கிறதோ இல்ல மூஞ்சி அலம்பிக்கிறது அந்த மாதிரி அவங்க பாத்ரூம் போறது அது குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இதுல வந்து நர்சிங் வந்து ரொம்ப முக்கியமான டீம் மெம்பர். மற்றது வந்து வி ஹாவ் சைக்கோ சோஷியல் ஒர்க். ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதே மாதிரி அவங்க பேக்ரவுண்டும் பார்த்துப்போம். இப்போ யூஸ்வலா வந்து நார்மலா ஒரு கியூரேட்டிவ் கேர் சொல்லுவோம் இல்லைங்களா, அதுல வந்து எங்க குறிக்கோள் வந்து வியாதியை குணப்படுத்தணும் அப்படின்றதுதான் இருக்கும் எல்லா ஒரு ஸ்பெஷாலிட்டிக்கும். பட் இந்த பேஷண்ட் நீங்க பாத்தீங்கன்னா கையை விரிக்கப்பட்டு தான் வராங்க எங்க கிட்ட, என்ன இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் ஆன்காலஜிஸ்ட் ஃபோன் பண்ணிட்டு டாக்டர் நான் என்னெல்லாம் முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டேன், நீங்க பாருங்க அவங்க பாலியேட்டிவ் கேர்ல என்ன பண்ண முடியும் அப்படின்னு தான் அனுப்புறாங்க நிறைய ஆன்காலஜிஸ்ட். பட் வந்து அவங்க வந்து பேஷண்ட் கேட்கறது என்னன்னா, இதே மாதிரி எனக்கு பாலியேட்டிவ் கேர் அங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட்லயே ஏன் கொடுக்கல, எனக்கு ஏன் இந்த வலி நிவாரணம் வரல, ஏன் அது கொடுக்க முடியாதா? அதாவது வந்து பாலியேட்டிவ் கேர் ட்ரெயின் ஆயிருக்காங்க, பட் எங்களுக்கு வந்து அந்த மார்பின்ன்ற டேப்லெட் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி பெயினுக்கு. அதுக்கு வந்து பாலியேட்டிவ் கேர் மூலியமா நாங்க ஸ்பெஷலா ட்ரைனிங் எடுத்ததுனால எங்களுக்கு வந்து எந்த டோஸ் எந்த மாதிரி கொடுக்கறது அப்படின்றது ட்ரைனிங் கத்துருக்கோம். ரெண்டாவது வந்து பேஷண்டோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து நிறைய மெடிசன்ஸ்க்கு இருக்கு. நிறைய டாக்டர்ஸ் வந்து இப்போ குணப்படுத்த முடிகிற ஸ்டேஜ்ல வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒத்துக்காது, உங்களுக்கு கிட்னி பாதிப்பு இருக்கு, இதை நீங்க எடுத்துக்காதீங்க. பட் எங்களுக்கு வந்து பேஷண்டோட கம்ஃபர்ட் தான் குறிக்கோள். ஒரு லெவல் வந்து வியாதி வந்து ஒன்னும் பண்ண முடியாதுன்ற ஸ்டேஜ்ல அவங்க சஃபரிங்க குறைக்கிறது தான் எங்களோட குறிக்கோள். ஸோ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா மற்ற கியூரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்ல
டாக்டர் வந்து வியாதி மட்டும்தான் நோக்கம். எங்களுக்கு வந்து பேஷண்ட் தான் ஃபர்ஸ்ட் குறிக்கோள். அவங்க என்ன விருப்பப்படுறாங்க. நிறைய பேஷண்ட்ஸ் வந்து எங்களுக்கு டியூப்லாம் போடாதீங்க டாக்டர், இப்படியே இவ்வளவு நாள் இருந்துட்டேன், நீங்க இப்படியே என்ன பாத்துக்கோங்க அப்படின்வாங்க. பட் நீங்க நார்மல் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா கேட்க கூட மாட்டாங்க. சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். சோ இது வந்து பேஷண்ட்டுக்கு எது முக்கியமோ, பேஷண்ட்டுக்கு எது தேவையோ, ஃபேமிலிக்கு எது தேவையோ, அட் த சேம் டைம் அந்த வியாதிக்கு என்ன முக்கியமான விதத்துல வந்து அவங்க சஃபரிங்க குறைக்கலாமோ அதுதான் more of a humane yes it is more of a humane இல்ல holistic care சொல்லுவோம். இப்ப பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஃபேமிலி டாக்டர் தான் இருப்பாங்க எல்லா வியாதியும் பாக்குறதுக்கு. இப்ப வந்து ஒருவருக்கு வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆரச்சு அந்த டாக்டருக்கு வந்து அவங்க ஸ்பெஷாலிட்டியை தான் குறிப்பா அவங்களுக்கு தெரியும். பட் பேஷண்ட்டுக்கு வேற வியாதி கூட சேர்ந்து இருக்கலாம். இப்ப எல்லாமே இப்ப கேன்சர் வந்துச்சுன்னா கேன்சர் சம்பந்தப்பட்டதுன்னு நினைப்பு இல்லாம இவங்களுக்கு வேற பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. சமீபத்துல எங்களுக்கு கேன்சர் பேஷண்ட் ஒருத்தவங்களுக்கு லங் கேன்சர் ஒரு 1 month ago அட்மிட் ஆயிருந்தாங்க. பேஷண்ட் வந்து மதுரையில இருந்து வந்திருந்தாங்க. ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருந்தது அண்ட் கம்ப்ளீட்டா அவங்களுக்கு லங் கேன்சர்னால லங் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அதுதான் போயிட்டு இருந்தது. பேஷண்ட் இம்ப்ரூவ் ஆகல. எங்க கிட்ட வந்துட்டு அப்புறம் நாங்க வலி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்க இன்ஃபெக்ஷன் செட்டில் பண்ணிட்டு ஆக்சுவலி பார்த்தா அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம்னாலயும் மூச்சு வாங்கிட்டு இருந்தது. பட் அவருக்கு அந்த லேபிள் புற்றுநோய் இருக்கு அப்படின்றதுனால அதை மட்டுமே கவனிக்கிறதுனால சோ அதுதான் ஹோலிஸ்டிக் கேர் வந்து டெஃபினட்டா தேவை. ஹோலிஸ்டிக் அப்ரோச் என்ன பேஷண்ட்டுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இமோஷனல் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கும் அந்த பேஷண்ட்ஸ்க்கு, அதை நம்ம சரி பண்ணிட்டாலே கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஆர் ஈவன் இந்த மாதிரி இப்ப நீங்களே யோசிச்சுக்கோங்க இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்ற இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு நம்ம டெய்லி அவங்களுக்கு அதே கேள்வி வரும், ஏன் டாக்டர் வேற எங்கேயாவது போய் இதை பண்ணலாமா, இதுக்கு மேல ஒன்னும் இல்லையா, நிச்சயமா தெரியுமா அப்படின்றது அவங்களுக்கு இருக்கிற ஆதங்கம். ஸோ அதை வந்து ஒரு சேலஞ்சா நாங்க இமோஷனலா அதை சரி பண்ணிட்டு இதுல பெரிய சேலஞ்ச் அஸ் அ டாக்டர் என்னன்னா மத்த கியூரேட்டிவ், ஏன்னா நான் ஜெனரல் பிராக்டிஸும் பண்றதுனால ஒரு ஜுரம் வராங்க அவங்களுக்கு சரி பண்ணி அனுப்பிச்சிடுறோம், அந்த மாதிரி எல்லாத்துக்கும் பண்றோம். பட் இதுல வந்து ஒன்னும் சரி பண்றதுக்கு கிடையாது, அவங்களை எப்படி மெயின்டைன் பண்ணும் அப்படின்றது. ஸோ அது ஒரு பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம முக்கியமா வந்து ஒரு ஹியூமனுக்கு வந்து முடியாது கிடையாது அப்படின்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச். அது பாலியேட்டிவ் கேர்ல உண்டு. ஏன்னா திருப்பி பேஷண்ட் கேட்கும் போது என்கிட்ட அதே பதில் தான் வரும், இல்ல இதுக்கு மேல ஒண்ணும் முடியாது, ஆனா பெஸ்டா நாங்க பேஷண்ட்டை எப்படி கம்ஃபர்டா வைக்கணுமோ நாங்க வைக்கிறோம் அப்படின்றது. அவங்களையே பேஷண்ட் ரிலேட்டிவ்ஸே வந்து சரி மேடம் அவர் இருக்கிற கொஞ்ச நாள் நல்லா சந்தோஷமா வலி இல்லாம இருக்கட்டும் அப்படின்ற அளவுக்கு நாங்க கவுன்சிலிங்ல அவங்கள புரிய வச்சுட்டு, அதுவும் அந்த விதத்துல இந்தியால வந்து பொதுவா வந்து தமிழ்நாடுல இன்னும் வந்து உங்களுக்கு நியூக்ளியர் ஃபேமிலி ஆயிட்டா கூட ரிலேட்டிவ்ஸ் உடனே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சில டைம் வந்து நமக்கே வந்து ஒரு ரிலேட்டிவ் வருவாங்க, அப்புறம் 10 பேர் வருவாங்க, அப்புறம் ஊர்ல இருந்து இந்த ஹாஸ்பிட்டல் போலாம், அந்த டாக்டர் தெரியும் அப்படின்னு அந்த பிரச்சனையும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும். பட் இதெல்லாம் மீறி இதுதாங்க பெஸ்ட் பேஷண்ட்டுக்கு, இதுதான் நடந்துட்டு இருக்கு. அண்ட் முக்கியமா பேஷண்ட்டுக்கே நாங்க ஒரு அளவுக்கு சொல்லுவோம் இதுதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றதே அவங்களுக்கு பாதி வியாதி வந்து அவங்களுக்கு அதுலயே குறைஞ்சிட்டு. ஏன்னா அந்த பயத்திலேயே இருக்காங்க அவங்க, என்ன என்னமோ டெஸ்ட் எடுத்தாங்க அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு, ரிலேட்டிவ்ஸ் கேட்டீங்கன்னா சொல்லாதீங்க எங்க அப்பாக்கோ எங்க அம்மாக்கோ சொல்லிட்டா பிரச்சனை வந்துரும், அவங்க தாங்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆக்சுவலி அந்த தெரியாத கொடுமை தான் இன்னும் அதிகமா இருக்கு பேஷண்ட்ஸ் கிட்ட. அதுக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டாலே கண்டிப்பா கண்டிப்பா அப்பதான் அவங்க நிறைய சொல்றாங்க, நம்ம அவங்க வீட்டுல வந்து இது எதிர்பார்க்கறாங்க இல்ல யாராவது பாக்கணும் அப்படின்றது ஸ்லோவா நாங்க கவுன்சிலிங் மூலியமா கொண்டு வரோம். பட் அதான் நான் சொன்ன மாதிரி பாலியேட்டிவ் கேர் வந்து கடைசி ஸ்டேஜ் மருத்துவம் அப்படின்னு இல்லாம முதல்ல இருந்தே பாலியேட்டிவ் கேர் மூலியமா அவங்க கவுன்சிலிங் அவங்க டீம் அப்ரோச் சைட் பண்ணா போகலாம். இன்ஃபேக்ட் வெளிநாட்டுல எல்லாம் வந்து சைட் பை சைட்ல தான் இருக்கு பாலியேட்டிவ் கேர் அப்ரோச். அண்ட் அது பண்ணாலே நல்ல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். சொல்ல துடிக்குது மனம்.